வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை மத்தியஸ்தம் செய்ததாக ட்ரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். இதை ஏன் வாரத்துக்கு 3 தடவை கூறுகிறார் என்பது புரியவில்லை. முதல் தாம் கூறியதை மறந்து விட்டாரா, அல்லது அதை இந்தியா மறுத்ததை யாரும் அவருக்கு படித்து காட்டவில்லையா, அல்லது பேசுவதற்கு சுவாரஸ்யமான புதிய தலைப்பு கிடைக்கவில்லையா, அல்லது இந்த மூன்றின் கலவையா என்பது சரியாக தெரியவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது உலகம் முழுவதும் 7 போர்களை நிறுத்தியதாக கூறினார். அதில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் அடங்கும். கடந்த வாரம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் உட்பட 6 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாக ட்ரம்ப் கூறியிருந்தார். அந்த எண்ணிக்கை தான் இப்போது 7ஆக மாறியுள்ளது. கடந்த 7 நாட்களுக்குள் உலகில் எந்த நாட்டிலாவது போர் நின்றதாக தெரியவில்லை. சரி, எப்படியோ ட்ரம்ப் கணக்கில் வீக் என்று வைத்துக் கொண்டு மேலே போகலாம். தனது மத்தியஸ்த சாதனைகள் பற்றி தொடர்ந்து ட்ரம்ப் அவர் நிறுத்தி 7 போர்களில் 4 போர்களை நிறுத்தியதற்கு காரணம் போரில் ஈடுபட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறக்குமதி வரி மற்றும் வர்த்தகத்தை பயன்படுத்தியதுதான் என்று மேலும் கூறினார். நான் இந்த போர்கள் அனைத்தையும் நிறுத்திவிட்டேன். நான் நிறுத்திய போர்களில் பெரிய போர் இந்தியாவும் பாகிஸ்தானும் நடத்திய போர் தான் என்று அவர் கூறினார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருந்தது. அது அணு ஆயுத போராக இருக்க போகிறது. அவர்கள் ஏற்கனவே 7 ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தினார்கள். அப்படியான நேரத்தில் நான் குறுக்கிட்டு போரை நிறுத்திவிட்டேன் என்றார். அதன் பின் புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போரை நிறுத்தாவிட்டால் 100% இறக்குமதி வரி விதிக்கப் போகிறேன் என்று அச்சுறுத்தினேன் என்று ஒரே போடாக போட்டு விட்டார். அது பற்றி விளக்கேற்றம் எனக்கு இறக்குமதி வரி மற்றும் வர்த்தகம் ஆயுதமாக இருந்தது. இந்தியாவிடமும் பாகிஸ்தானிடமும் சொன்னேன், நீங்கள் போர் புரிந்து அனைவரையும் கொல்ல விரும்பினால் அது பரவாயில்லை. ஆனால் நீங்கள் எங்களுடன் வர்த்தகம் செய்யும் போது உங்கள் ஒவ்வொருவருக்கும் 100% இறக்குமதி வரியை வசூலிக்க போகிறேன் என்று என்னால் சொல்ல முடிந்தது என்று ட்ரம்ப் கூறினார். நான் சொன்னேன், நீங்கள் எங்களுடன் வர்த்தகம் செய்ய விரும்புகிறீர்களா? நீங்கள் தொடர்ந்து போர் புரிந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு 100% இறக்குமதி வரி. உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க உங்களுக்கு 24 மணி நேரம் அவகாசம் தருகிறேன். இல்லாவிட்டால் 100% இறக்குமதி வரி என்று நான் சொன்னேன். சரி, இனி போர் நடக்காது என்று அவர்கள் கூறினார்கள். இந்தியா பாகிஸ்தான் போர் முடிந்து விட்டது என்றார். ஆனால் ஒரு விஷயம் உண்மை. இதை அவர் கூறிய போது சிரிக்காமல் முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு சொன்னார். ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக அவர் கனவு கண்டிருக்கலாம். அதை உண்மை என்று இப்போதும் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் ட்ரம்பின் அந்த அபத்தமான கூற்றை கேட்டுக்கொண்டிருந்த செய்தியாளர்களும் சிரிக்காமல் சீரியஸாக கேட்டுக்கொண்டிருந்ததுதான். வெள்ளை மாளிகை என்பதால் வாய்விட்டு சிரிப்பதை தவிர்த்திருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு நமட்டு சிரிப்பாவது சிரித்திருக்கலாமே அமெரிக்க செய்தியாளர்களே. நான் பல சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தினேன். நான் வர்த்தகத்தையும் வரி விதிப்பையும் பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்தினேன் என்று அவர் மேலும் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் போரில் 7 ஜெட் விமானங்கள் வீழ்ந்ததாக கூறினார். இரு நாடுகளும் தலா 7 ஜெட் விமானங்களை இழந்தனவா அல்லது இரு தரப்பினராலும் ஏற்பட்ட கூட்டுக்கிழப்பு 7 ஜெட் விமானங்களா என்பதை ட்ரம்ப் குறிப்பிடவில்லை. மே 10ஆம் தேதி வாஷிங்டனின் மத்தியஸ்தத்தில் நீண்ட இரவு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறினார். பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தம் குறித்த புரிதல் இரு நாட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர்கள் ஜெனரல்கள் அதாவது DGMOக்கள் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் எட்டப்பட்டது என்பதை இந்தியா தொடர்ந்து கூறி வருகிறது. அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்த போது ட்ரம்ப் ஒரு ஓரமாக நின்றோ அல்லது ஜன்னல் வழியாகவும் எட்டி பார்க்கவோ இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்துமாறு எந்த நாட்டின் தலைவரும் கேட்டுக்கொண்டதற்காக நிறுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுடன் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் 3ஆம் தரப்பு தலையீடு இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதையெல்லாம் யாரும் ட்ரம்புக்கு கூறவில்லை போல் இருக்கிறது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் 2வது பதவிக்காலம் ராஜதந்திரம் பற்றியது அல்ல. அமெரிக்காவின் பாரம்பரிய கூட்டணிகளை இடிப்பது அல்லது பம்புக்கு இழுப்பது பற்றியது என்று மாறி வருகிறது. அமெரிக்க முதன்மையை மீண்டும் உறுதிப்படுத்தும் தனது சமீபகால முயற்சியில் ட்ரம்ப் இறக்குமதி வரியின் புதிய அலையை கட்டவிழ்த்து விட்டார். இந்திய மற்றும் பிரேசில் பொருட்களுக்கு 50% வரிகள், ஐரோப்பிய ஒன்றிய உலோகங்கள் மீதான வரிகளை அதிகரித்தல் மற்றும் சீன தொழில்நுட்ப ஏற்றுமதிகளில் புதுப்பிக்கப்பட்ட அழுத்தம். அவரது ஆலோசகர்கள் இதை உலக பொருளாதார அமைப்பின் மறுசீரமைப்பாக கூறுகின்றனர். ட்ரம்பின் உதவியாளர் பீட்டர் நவேரோ ஒருபடி மேலே போய் அமெரிக்கா உலகளாவிய வர்த்தகத்தை அதன் விருப்பத்திற்கு ஏற்ப வளைக்க முடியும் என்பதை நிரூபித்ததற்காக ஜனாதிபதி ட்ரம்ப் பொருளாதாரத்தின் நோபல் பரிசுக்கு தகுதியானவர் என்று கூறினார். ட்ரம்ப் ஏற்கனவே உலக சமாதானத்திற்கான நோபல் பரிசுக்கு தகுதி பெற கற்பனையில் ஒரு மாதத்திற்கு ஒரு போரை நிறுத்தி கொண்டிருக்கிறார். அதற்குள் அவர் பொருளாதாரத்தின் நோபல் பரிசுக்கு தகுதியானவர் என்று கிளப்பி விடுகிறார் ட்ரம்பின் உதவியாளர் பீட்டர் நவேரோ. இதில் ட்ரம்ப் என்ன ஆட்டம் ஆட போகிறாரோ? ட்ரம்பின் உதவியாளர்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது. ட்ரம்பை எங்கே தட்டினால் கையை தூக்குவார் என்பதுதான் அது. நோபல் பரிசுக்கு தகுதியானவர் என்று புரளியை கிளப்பிவிட்டால் வேலை நிரந்தரம் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் பீட்டர் நெவரோ கூறுவது போல் உலகை சீரமைப்புக்குள் கொண்டு வருவதற்கு பதிலாக
ட்ரம்பின் வர்த்தக போர் அதை தள்ளிவிடுகிறது. எண்கள் அதை ஆதரிக்கின்றன. 2000ஆம் ஆண்டில் அமெரிக்கா உலகளாவிய இறக்குமதியில் 20% இருந்தது. இன்று அது 12% நெருங்கிவிட்டது என்று எக்கனாமிக்ஸ் அறிக்கை கூறுகின்றது. காரணம், அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்த நாடுகள் வேறு நாட்டு சந்தைகளை நாடி செல்கின்றன. பிரேசில் தனது ஏற்றுமதியாளர்களை பாதுகாக்க $6 பில்லியன் ஊக்க திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்தியா தனது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உந்துதலை இரட்டிப்பாக்குகிறது. கனடாவும் ஜப்பானும் தங்கள் சொந்த இறக்குமதி வரியுடன் பதிலடி கொடுக்கின்றன. தென்கொரியா, மத்திய கிழக்கு மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் வாய்ப்புகளை தேடுவதற்காக நிறுவனங்களுக்கு ஓசைப்படாமல் மானியம் வழங்கி வருகிறது. 80 ஆண்டுகளில் முதல் முறையாக ஜெர்மனி, ஜப்பான் மற்றும் இந்தியா போன்ற நட்பு நாடுகள் அமெரிக்காவை மையமாக கொண்டு பாதுகாப்புக்கான நீண்டகால மாற்றீடுகளை தீவிரமாக எடை போட்டு வருகின்றன. பெர்லின் முதல் டோக்கியோ வரை, ஒட்டாவா முதல் சோல் வரை தலைவர்கள் அமெரிக்காவின் நம்பகத்தன்மையின்மைக்கு எதிராக நகர்வுகளை செய்ய தொடங்கியுள்ளனர். அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை மட்டுமல்ல, ஜெர்மனி அல்லது ஜப்பானையும் விட்டு விலகி செல்லக்கூடும் என்ற கருத்து இனி சாத்தியம். பிரேசிலிய ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலாடா சில்வா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அமெரிக்கா இல்லாமல் வர்த்தகத்தை ஆழப்படுத்த பிரிக்ஸ் நாடுகளை அணிதிரட்டி வருகிறார். டிஜிட்டல் கட்டண முறைகளை இணைப்பது குறித்து மோடியுடன் அவர் பேசினார். மேலும் ஒரு புதிய சுற்று வர்த்தக விரிவாக்கம் குறித்து ஷி ஜின்பிங்குடன் பேசினார். பிரேசிலுடனான உறவுகள் வரலாற்றில் மிக சிறந்த நிலையில் உள்ளன என்று ஷி ஜின்பிங் அறிவித்தார். புள்ளி விவரங்கள் கதையை சொல்கிறது. ஆங்கிள் சாம் கடந்த ஆண்டு பிரேசிலின் ஏற்றுமதியில் 14% மட்டுமே வாங்கினார். இது 20 ஆண்டுகளுக்கு முன்பு 25% இருந்தது. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் இப்போது அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை விட அதிகமாக உள்ளது. மேலும் இடைவெளி அதிகரித்து வருகிறது. இந்தியா மேற்கத்திய நாடுகளின் வர்த்தகத்தை கைவிடவில்லை. ஆனால் ட்ரம்பின் இறக்குமதி வரி இந்தியாவுக்கு சீனாவுடன் ராஜதந்திர மறுசீரமைப்புக்கான இடத்தை உருவாக்கியுள்ளது. இந்தியா நாளை முதல் முக்கிய ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்காவில் 50% வரிகளை எதிர்கொள்ளப் போகின்றது. ட்ரம்பின் இறக்குமதி வரி இந்தியாவையும் சீனாவையும் நெருக்கமாக்குகிறது என்று ப்ளூம்பர்கின் கரிஷ்மா வாஸ்வானி எழுதுகிறார். ஆனால் இந்த நாடுகளை பிணைப்பது நம்பிக்கையல்ல, தேவை. ராஜதந்திர தொடர்புகள் மற்றும் எல்லை மோதல்களை தீர்ப்பதற்கான உந்துதலை தொடர்ந்து 7 ஆண்டுகளில் முதல் தடவையாக மோடியின் சீன பயணம் இருக்க போகின்றது. இந்தியா சீனா உறவுகளில் நீண்ட காலமாக ஒரு முட்டுக்கட்டையாக உள்ளது. ரிக் அல்லது RIC எனப்படும் ரஷ்யா இந்தியா சீன முக்கோணம் புதியதல்ல. அமெரிக்க ஆதிக்கத்தை சவால் செய்ய 1990களில் மாஸ்கோ முதலில் இதை மிதக்க விட்டது. ஆனால் போட்டிகள், குறிப்பாக பெய்ஜிங் மற்றும் புதுடில்லிக்கு இடையே மோதல்கள் அதை உறைய வைத்தன. இப்போது உக்ரைன் போரால் அதிகரித்து வரும் தடைகளுக்கு மத்தியில் ரஷ்யா நட்பு நாடுகளுக்காக தீவிரமாக உள்ளது. அமெரிக்காவின் செல்வாக்கு குறைந்து வருவதால் சீனா பொருளாதார வாய்ப்பை பார்க்கின்றது. அமெரிக்காவில் இறக்குமதி வரிகளை உள்வாங்கும் போது இந்தியா நெகிழ்வு தன்மையினை நாடுகின்றது. ஆனால் இந்திய சீன நம்பிக்கை மெல்லியதாகவே உள்ளது. 2020ஆம் ஆண்டில் கல்வானில் நடந்த வன்முறை எல்லை மோதலில் இரு தரப்பிலும் துருப்புக்கள் கொல்லப்பட்டனர். சீனாவின் அரிய மண் தடைகள் இந்த ஆண்டு இந்தியாவின் மின்சார வாகன துறையை அச்சுறுத்தின. ஆனாலும் கூட அமெரிக்கா இறக்குமதி வரி விதிப்புடன் விஷயங்களை மாற்றிக்கொள்ளது. சில வகைகளில் சீனாவை விட இந்தியா அதிக அமெரிக்க இறக்குமதியை வரியை எதிர்கொள்கின்றது. அமைதி அல்லது சமரசம் என்பது ஆதிக்கம் செலுத்துபவரை தூண்டிவிடவே செய்யும். பலதரப்பு வர்த்தக அமைப்பை பாதுகாப்பதில் இந்தியாவுடன் சீனா உறுதியாக நிற்கும். இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரியை கண்டித்து பேசிய போது இந்தியாவுக்கான சீன தூதர் சூ பெய்ஹாங் கூறிய வார்த்தைகள் இவை. இந்தியாவில் ஒரு 3வது நாடு பற்றி வெளிநாட்டு ராஜதந்திரி கூறிய இந்த கருத்துக்கள் அசாதாரணமானது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டம் சீனாவில் இன்னமும் சில நாட்களில் நடைபெறவுள்ள நிலையில் சீன தூதர் இவ்வாறு பேசியுள்ளார். இந்த கூட்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கின்றார். அமெரிக்க வரிகளுக்கு எதிராக குரல் எழுப்பி வரும் நாடுகளில் சீனா முன்னணியில் உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டம் எந்த அளவுக்கு அதிகரித்தது என்றால், சீன பொருட்கள் மீது அமெரிக்கா 145% வரிகளையும், அமெரிக்க பொருட்கள் மீது சீனா 125% வரிகளையும் விதித்தது. அதன் பின்னர் மே மாதம் நடைபெற்ற சந்திப்பில் இரு நாடுகளும் வர்த்தக ஒப்பந்தத்தின்படி வரிகளை குறைத்தன. இதற்கு பின்னரும் இரு நாடுகளுக்கும் இடையான வரி பிரச்சனை தற்போதும் தீர்க்கப்படவில்லை. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டம் சில திருப்பங்களை ஏற்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அமெரிக்காவுக்கு எதிராக பலமுறை குரல் எழுப்பிய சீனா மீண்டும் ஒரு முறை குரல் எழுப்பியுள்ளது. ஆனால் இந்த முறை வெளிநாட்டு மண்ணில், அதுவும் இந்தியாவிலிருந்து குரலை எழுப்பியிருப்பது ஒரு மாற்றத்திற்கு அடையாளம் காட்டுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரை சீனாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, மக்களின் பொது உணர்வு யாருக்கு எதிராக உள்ளது என்பதை பார்க்க வேண்டும். சீனாவுடன் நீண்ட கால எல்லை தகராறு இருந்து வருகிறது. ஆனால் ட்ரம்ப் மற்றும் மோடிக்கு இடையிலான நட்புக்கு அப்பாலும் ஒருதலை பட்சமான வரி விதிப்பு இந்தியாவில் பலருக்கு அதிர்ச்சியாக உள்ளது. இந்தியாவில் உள்ள அமெரிக்க எதிர்ப்பு சீன எதிர்ப்பை விட எந்த விதத்திலும் குறைவானது இல்லை. ட்ரம்ப் இந்தியா மீது 50% வரிகளை விதித்தது போல இந்தியாவின் அண்டை நாடுகள் மீது வரிகளை விதிக்கவில்லை. முக்கியமாக பாகிஸ்தான் மீது ட்ரம்பின் வரி விதிப்பு 19% மட்டுமே என்பது 50% வரி விதிக்கப்பட்ட இந்தியாவில் பலருக்கு சீன வெறுப்பை விட அமெரிக்க வெறுப்பை அதிகரித்து வைத்து விடலாம்.